ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் சோயா சங்க்ஸ் இருந்தாலே போதும். ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான இந்த ஸ்நாக்ஸை வீட்டிலே நீங்கள் செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம மூடி வச்ச மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த சோயா சங்க்ஸை நல்லா இந்த தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இப்போ சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. சோயாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக சோயாவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சோயாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் வடிகட்டினாலுமே இந்த சோயாவில் தண்ணி இருக்க தான் செய்யும். அதனால் கை வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியோடு சேர்த்தோம்னா நமக்கு கட்லெட் செய்கிறதுக்கு ஷேப் கிடைக்காது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த சோயாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம சோயாவை அரைச்சி எடுத்த அதே மிக்ஸி ஜாரில் 6 பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பிரெட் க்ரம்ஸை இந்த சோயா கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. சோயாவில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். கடைசியாக நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உருண்டையாக நம்ம நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தொட்டு பார்க்குறதுக்கு மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஸ்நாக்ஸ் ஷேப்க்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை உள்ளங்கைக்குள்ளே வச்சு முதல்ல உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் உள்ள ஓரங்களையெல்லாம் நம்ம சரி பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா நடு பக்கத்தில் ரொம்ப கனமாக இருந்தால் கட்டை விரல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்திட்டு ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதே ஷேப்பில் தான் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே அதே ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை தண்ணியாக கொஞ்சம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சாச்சு. மைதா மாவு பிடிக்காதவங்க ஒரு 2 முட்டையை கூட நீங்கள் அடித்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு கூடவே கொஞ்சம் ப்ரெட்டை அரைச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மைதா மாவில் ஒரு தடவை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நல்லா வடிச்சிட்டு இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக கோட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே போல் மற்றதையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மொத்தமாக 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். இது அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வந்துடும். அதே சமயத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அவசரப்பட்டு திருப்ப வேணாம். அதுபோல் நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா பாத்திரத்துலலாம் ஒட்டாது, அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ கரண்டி வச்சு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். பபிள்ஸுமே பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒவ்வொன்றா வெளியில் எடுத்து நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வீட்டில் சோயா இருந்தாலே போதும், ஈஸியாக டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டயத்தில் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.